பிரேமலதா தந்த தொகுதி லிஸ்ட், திமுக சீனியர்கள் அலறல். நீண்ட இழுபறிக்கு பிறகு ஒரு வழியாக திமுக கூட்டணியில் ஐக்கியமாகி இருக்கிறது தேமுதிக. இதை தொடர்ந்து தொகுதிகளை கைப்பற்றுவதில் கூட்டணி கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ள கடும் போட்டியால் அனல் தகிக்கிறது அறிவாலயம். 20 ஆண்டு கால அரசியல் பகையை மறந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள முதன்முறையாக திமுகவுடன் கைகோர்த்திருக்கிறது தேமுதிக. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்த பிரேமலதா கூட்டணியை முறைப்படி உறுதி செய்தார். இந்த சூழலில்தான் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட தேமுதிக விருப்பம் கொண்டுள்ளது என திமுக தலைமை கேட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள தொகுதிகளின் பட்டியலை பிரேமலதா வழங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த நகர்வின் பின்னணி குறித்து பேசும் தேமுதிக சீனியர் தலைவர்கள் சிலர் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது 12 தொகுதிகள் வேண்டும் என பிரேமலதா பிடிவாதம் காட்டினார். அதற்கு முதல்வர் ஸ்டாலின் தற்போதைய நிலவரப்படி 6+1 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும். கூட்டணி கட்சிகள் யாராவது வெளியேறினால் 8 தொகுதிகள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாங்கள் உங்களுக்கு வெறும் சீட் கொடுக்கவில்லை, வெற்றியையும் சேர்த்து எம்எல்ஏக்களையே கொடுக்கிறோம். எவ்வளவு சவால்கள் வந்தாலும் உங்கள் வெற்றி உறுதி என நம்பிக்கை அளித்தார். மேலும் உங்களுக்கு விருப்பமான தொகுதிகளின் பட்டியலை கொடுங்கள், நாங்கள் ஆய்வு செய்துவிட்டு இறுதி முடிவை சொல்கிறோம் என தெரிவித்தார். இதையடுத்து பிரேமலதா வழங்கிய பட்டியலில் தனது சகோதரர் சுதீஷுக்கு ராஜ்யசபா சீட் வேண்டும் என கேட்டுள்ளார். மேலும் தனக்கு ரிஷிவந்தியம் அல்லது விருதாச்சலம், விஜயபிரபாகரனுக்கு விருதுநகர் அல்லது சாத்தூர், எல். வெங்கடேசனுக்கு விழுப்புரம் அல்லது விக்கிரவாண்டி, பார்த்தசாரதிக்கு விருகம்பாக்கம், அனகை முருகேசனுக்கு பல்லாவரம், இளங்கோவனுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி, அலகாபுரம் மோகன்ராஜுக்கு சேலம் தெற்கு என உத்தேச பட்டியலை கொடுத்துள்ளார். இது குறித்து திமுக மற்றும் மற்ற கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்துவிட்டு பதில் சொல்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் என்றனர் தேமுதிக சீனியர் தலைவர்கள். மறுபுறம் தேமுதிக கூட்டணிக்குள் வருவதற்கு முன்பே அந்த தொகுதிகளை குறிவைத்து காய் நகர்த்தி வந்த திமுக நிர்வாகிகள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர். இது குறித்து ஆதங்கப்படும் திமுக சீனியர்கள் சிலர், கடந்த முறை விருதாச்சலம் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. அங்கு ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏவாக இருக்கிறார். ரிஷிவந்தியத்தில் 2 முறை திமுகவின் கார்த்திகேயன் வெற்றி பெற்றுள்ளார். இவர்கள் இருவரும் மீண்டும் அதே தொகுதியை எதிர்பார்த்து வேலை செய்து வருகிறார்கள். அடுத்ததாக விருதுநகரில் 3வது முறையாக திமுகவின் ARR சீனிவாசன் இருக்கிறார். சாத்தூரில் கூட்டணி கட்சியான மதிமுகவின் ரகுராமன் இருக்கிறார். இந்த முறை விருதுநகருக்கு ஸ்ரீனிவாசனும், சாத்தூருக்கு மீண்டும் ரகுராமன் அல்லது மதிமுக முன்னாள் MP சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனும் காய் நகர்த்தி வருகிறார்கள். விழுப்புரத்தில் திமுக MLA டாக்டர் லக்ஷ்மணன் இருக்கும் போது முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் அங்கு சீட் எதிர்பார்க்கிறார். விக்கிரவாண்டியில் திமுக சார்பில் வென்ற புகழேந்தி மறைவுக்கு பின்பு நடந்த இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார். அவரும் மீண்டும் போட்டியிட தயாராக உள்ளார். விருகம்பாக்கத்தில் பிரபாகர் ராஜா மீண்டும் சீட் எதிர்பார்க்கும் நிலையில் KK நகர் தனசேகரன், காசி முத்துமாணிக்கம் ஆகியோரும் ரேஸில் இருக்கிறார்கள். இதே போல பல்லாவரத்தில் 2 முறை வென்ற திமுக நகர செயலாளர் கருணாநிதி தீவிரமாக வேலை செய்து வருகிறார். பாப்பிரெட்டிப்பட்டியில் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த டாக்டர் M. பிரபு ராஜசேகர் மீண்டும் வாய்ப்பை எதிர்பார்க்கிறார். இது தவிர தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பனும் ரேஸில் இருக்கிறார். சேலம் தெற்கில் 3வது முறையாக அதிமுக வென்றுள்ள நிலையில் கடந்த முறை போட்டியிட்ட திமுகவின் சரவணன் மீண்டும் சீட் எதிர்பார்க்கிறார். அதே சமயம் உதயநிதியின் தீவிர ஆதரவாளரான PK பாபுவும் அங்கு முயற்சிக்கிறார். இப்படியாக ஏற்கனவே திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் முட்டி மோதும் தொகுதிகளில்தான் தேமுதிக கால் பதிக்கிறது. எனவே தேமுதிக கேட்கும் தொகுதிகள் அவர்களுக்கு கிடைத்தால் அங்கு இவ்வளவு காலம் உழைத்தவர்கள் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். அவர்களுக்கு மாற்று தொகுதி கிடைக்குமா அல்லது தேமுதிகவின் பட்டியல் மாறுமா என்பதுதான் தற்போது அறிவாலயத்தில் அனலை கிளப்பி இருக்கிறது என்று சீனியர்கள் தெரிவிக்கின்றனர்.